ரெண்டு கேண்டிடேட்ஸ் பத்தியும் நான் கொஞ்சம் பேச விரும்புறேன். ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி. போன முறை என்னை எதிர்த்து எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க, அதை விடுங்க. ஆனா பாயிண்ட் என்னன்னா, நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? நத்திங். ஒண்ணுமே பண்ணல. என்ன பிரதிபா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? லக்ஷ்மி சொன்னதை எல்லாத்தையும் தான் செஞ்சா. நீ சும்மா எதையோ பேசணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு லிஸ்டே இருக்கு. தண்ணி போர் போட்டது, அபார்ட்மெண்ட் ரெனோவேஷன் பண்ணது, இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். ஓகே ஓகே, போர் போட்டாங்க. ரிசல்ட் என்னாச்சு உங்க எல்லாருக்குமே தெரியுமே. தண்ணி கம்மியா தானே வருது. அபார்ட்மெண்ட் ரெனோவேஷன் பண்ண மாதிரியா இருக்கு. பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. ஓல்டு பில்டிங் மாதிரி இருக்கு. அசோசியேஷன் பணம் காணாம போனதா சொல்லி ஸ்டேஷன் வரைக்கும் போனாங்களே, அப்ப அவங்கள யார் மீட்டு கூட்டு வந்தது? நம்ம பவித்ரா தான். குட்டி, ஓகே ரைட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், இப்படி ஒரு மனசு வேற யாருக்கு வரும்? நமக்கு துரோகம் பண்ணவங்கன்னு கூட பார்க்காம ஓடி போய் உதவி பண்ணவங்க யாரு? நம்ம பவித்ரா தானே. ஆமா பிரதீபா, இப்ப நீ எதுக்கு இவ்ளோ முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்க? போட்டி போட போறது அவங்க ரெண்டு பேரும். நீ ஏன் எலெக்ஷன்ல நிக்க போற? அவங்கள கொஞ்ச நேரம் பேச விடு. வெயிட் வெயிட் வெயிட், அவங்க பேசுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி பிரதீபா, எஸ், யாரையும் குறை சொல்லி நாம இதுல ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாம என்ன நல்ல காரியம் பண்ண போறோங்கிறத மட்டும் சொன்னா போதும். நீங்க பேசினது போதும், நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். இல்ல, நீ செஞ்ச நல்லதே எல்லாம் போங்க பிரதீபா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அபார்ட்மெண்ட்ல தண்ணி பிரச்சனைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு நிலத்தடி நீர் ரொம்பவே முக்கியம். நாம யூஸ் பண்ற தண்ணிய எல்லாம் வெளியே வீணா போக விடாம நம்ம அபார்ட்மெண்ட்டை சுத்தியே பூமிக்குள்ள விட்டோம்னா அதுவே நிலத்தடி நீரா மாறிடும். கூடவே மழை நீர் சேகரிப்பு திட்டத்தையும் நம்ம அபார்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கணும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிடலாம். வாவ். நீங்க எல்லாரும் எந்த நேரத்துல வேணாலும் என்கிட்ட வந்து என்ன குறை உங்களுக்கு இருந்தாலும் சொல்லலாம். உங்க எல்லாருக்கும் பர்சனலா ஏதாவது உதவி வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நம்ம இருக்கிற வாழ்க்கை ஓட்டத்துல எல்லாருமே பெரும்பாலும் டிப்ரெஷனா தான் இருக்கும். அதனால மனவியாதியும் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம அபார்ட்மெண்ட்லயே பக்கத்திலேயே யோகா கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பவித்ரா நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு. அதான் நாம என்ன கஷ்டப்படுறோம்னு தெளிவா சொல்லுது. ஆமா, மாமியாரை விட மருமக திறமைசாலி தான். அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் ஒன்னா இணைச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுல உங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாத்தையுமே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது நல்ல பிளான் தோணுனா கூட அதையும் சொல்லலாம். நைஸ். மொத்தத்துல நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம். நன்றி. வெல் செட், வெல் செட். பவி ஜெயிச்சு வந்தா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன நல்லது செய்ய போறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களை எதிர்த்து போட்டி போட போற லட்சுமி அம்மா என்ன சொல்ல போறாங்க? வாங்க வந்து சொல்லுங்க ப்ளீஸ். அம்மா வாங்கம்மா, மெதுவா மெதுவா, பாத்துமா பாத்து. ஓகேவா? சேர் போடட்டுமா? உட்காந்துக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல. எல்லாருக்கும் வணக்கம்.
ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் பவித்ரா சொன்ன மாதிரி நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். பவி ரொம்ப தங்கமான பொண்ணு. போன முறை நம்ம அபார்ட்மெண்ட்ல நடந்த எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டீங்க. இப்போ அதே நம்பிக்கையோட நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஆமா, நீங்க உங்க ஓட்டை பவித்ராக்கு போடுங்க. பவி ரொம்ப நல்ல பொண்ணு. பவி ரொம்ப புத்திசாலி. என்னை விட ரொம்ப நல்ல படிச்சவ. அவளுக்கு நீங்க ஓட் போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது நடக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, நான் முன்னாடி செஞ்ச எல்லா நல்லதுகளுக்கும் பவிதா எனக்கு உறுதுணையா இருந்தா. கேட்டியா கீதா, லக்ஷ்மிக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு? கண்டிப்பா லக்ஷ்மி தான் ஜெயிப்பா. ஏன்டி பிரதீபா, லக்ஷ்மி பவித்ராவுக்கு கேக்குற மாதிரி ஓட்டு இப்ப அவளுக்கு ஓட்டு கேக்குறாளே, என்ன பண்ண போற? பவி செக்ரட்டரி ஆனா உங்க எல்லார் மேலயும் ரொம்ப பாசமா இருப்பா. எல்லாரையும் அனுசரிச்சு போவா. அபார்ட்மெண்ட்ல பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே ஓடி போய் உதவி செய்வா. இத நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, நீங்க தான் கண்ணார பாத்திருப்பீங்களே. முன்னால எனக்கு பொண்ணு இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு என்னோட பவி என்னோட வீட்டுக்கு வந்தாளோ அப்பல இருந்து எனக்கு அந்த எண்ணமே வரல. அவ எனக்கு ஒரு மருமகளா இல்ல, எனக்கு ஒரு மகளாதான் இருந்தா. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நல்ல துணையாவும் இருந்தா. அதனாலதான் சொல்றேன், என்னை விட இந்த பதவிக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்னா அது பவித்ரா மட்டும்தான். ஏதோ இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நன்றி. என்னமோ பிளான் பண்றா, என்னன்னு தெரியலையே. என்ன மேடம், நீங்க இப்படி பேசிட்டீங்க? நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? இன்னைக்கு நீங்க பேசுற பேச்சுல தான் உங்க வாழ்க்கையே இருக்குன்னு சொன்னேன். அதே மீறி நீங்க பவித்ராக்கே ஓட்டு போட சொல்லிட்டீங்க. ஹரி சார், பவி என்னோட சாமி. அவ என்னைக்குமே எந்த விஷயத்திலையும் தோக்க கூடாது.
அவ தோத்தா என்னால தாங்கிக்க முடியாது சார். பவித்ரா, ஒரு நிமிஷம். என்ன பவித்ரா இது? நேத்து உங்க மதுரையில இப்படி பேசுறாங்க? அவங்க என்ன பேசினா நமக்கு என்ன? நான் என்ன பத்தியும் என்னெல்லாம் திட்டம் செய்ய போறேங்கிறத பத்தியும் சொல்லிதான் ஓட்டு கேட்டேன். அவ்வளவுதானே? நீ கேட்டதெல்லாம் ஓகே தான். பட் பாத்தியா லக்ஷ்மி எவ்வளவு அழகா பிளான் பண்ணி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டாங்கன்னு. நான் கூட லக்ஷ்மி பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா லக்ஷ்மி படிக்கலனாலும் பயங்கர காரியக்காரி தான். வெரி பிரைனி. என்ன பிரதீபா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? வாட்? என்ன நடந்து போச்சா? பவி, லக்ஷ்மி உனக்கு ஓட் கேட்டாங்க, பார்த்தல? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? இவ்வளவு சாதாரணமா கேக்குற? உன்னை எதிர்த்து நிக்கிறவ உனக்கு ஓட் கேட்டா அத கேக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பரவாயில்லையே, நமக்கு எதிரியா இருந்தாலும் அவங்களுக்காக ஓட்டு கேக்குறாங்களேன்னு லக்ஷ்மி மேல சாஃப்ட் கார்னர் வந்துறது. சோ லக்ஷ்மி எல்லாருக்கும் பிடிச்சி கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க. அதான் பக்காவா பேசி சூப்பரா டிராமா போட்டாங்க. சும்மா டிராமா போடுறாங்க அது இதுன்னு யார பத்தியும் தப்பா பேசாதீங்க. வெல், என்னதான் இருந்தாலும் உன்னோட மாமியார் ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டியே. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அவங்க என்ன பத்தி தப்பா ஒன்னும் சொல்லலையே, உள்ளத தானே சொன்னாங்க. அங்கதான் அந்த லக்ஷ்மி நிக்கிறாங்க. சி, உள்ளத சொன்னாலும் அவங்க சொன்ன விதம் அவங்க மேல ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. அது எல்லாமே ஓட்டா மாறிடும். நான் அன்னைக்கே சொன்னல பிரதீபா, எல்லாத்தையும் இப்படி ஓட்டா பாக்காதீங்கன்னு. நான் என்னோட பிளான சொன்னேன், அவங்க அவங்களோட அபிப்பிராயத்தை சொன்னாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்புறம் இது அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறத விட அபார்ட்மெண்ட்டுக்கு நல்லதா அமையணும், அவ்வளவுதான். மத்தபடி ஜெயிக்க போறது நாம தான். என்னக்கா, நம்ம ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பவித்ரா எப்படி சொல்லிட்டு போறாங்க? அவ மாமியாராச்சே, அதான் மருமகளுக்கு ஓவர ஃபீல் ஆயிடுச்சு. என்னக்கா இவ்ளோ சாதாரணமா சொல்ற? பவித்ராவை ஜெயிக்க வச்சு அந்த லக்ஷ்மியை இந்த அபார்ட்மெண்ட் விட்டு ஓட ஓட விரட்டலாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பவித்ரா பேசிட்டு போறத பார்த்தா எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நாம போட்ட திட்டம் எல்லாம் என்ன ஆறுது? தம்பி, நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா பவித்ரா ஜெயிப்பா. அதுக்கு இந்த பிரதிபா பொறுப்பு. நாம போட்ட பிளான் கண்டிப்பா நிறைவேறும். லக்ஷ்மி இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு ஓடத்தான் போற. அத நீ பார்த்து ரசிக்கத்தான் போற. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி எலெக்ஷன் இன்னும் சில நிமிஷத்துல நடக்க போகுது. ஒருத்தர் ஒரு ஓட்டு தான் போட முடியும். இந்த தேர்தல் அதிகாரி முன்னிலையில என்னோட மேற்பார்வையில தான் இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. ஓட்டு எப்படி போடணுங்கிறது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எத்தனை எலெக்ஷன் நடந்தாலும் செல்லாத ஓட்டு போடுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? புரியலையே. அவங்க உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மறந்துடாதீங்க. அதனாலதான்
நான் எப்படி ஓட்டு போடணுங்கிறத உங்க எல்லாருக்கும் சுருக்கமா சொல்லிடுறேன். அப்புறமா நீங்க ஓட்டு போடலாம். இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்கு, இருந்தாலும் சொல்லிடுறேன். இதுதான் மாதிரி ஓட்டு சீட்டு. இந்த இடத்துல தான் சின்னங்கள் இருக்கு. இங்க பேர் எழுதியிருக்கும். 2 பேர் போட்டியிடுறதுனால ஓட்டு சீட்ல 2 சின்னம் தான் இருக்கும். நீங்க எந்த சின்னத்துக்கு போடணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த சின்னத்து மேல ஒரே ஒரு முறை மட்டும் இந்த அச்சால குத்திட்டு மடிச்சு பெட்டிக்குள்ள போட்டுறணும். சார், அப்ப ஓட்டு இப்படிதான் போடணுமா? ஓ, அப்ப நீ இதுவரைக்கும் செல்லாத ஓட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கியா? நான்சென்ஸ். நான் சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே சார். கண்டிப்பா லக்ஷ்மிக்கு ஓட்டு போடுங்க. வணக்கம். கண்டிப்பா லக்ஷ்மிக்கு ஓட்டு போடுங்க. சரியா? ஓகே மேடம். ஏன் பவித்ரா, சில பேர் தோத்து போறோம்னு தெரிஞ்சே பாவம் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அதெல்லாம் நினைச்ச சிரிப்பா இருக்கு. பிரதீபா, நம்ம யார பத்தியும் தப்பா பேசணுங்கிற அவசியம் இல்ல. ஓட்டு கேக்குற வேலையை மட்டும் பாருங்க. உண்மையை சொல்லாம என்னால இருக்க முடியல. பாப்போம். மருமக ஜெயிக்கத்தான் போறா. அப்படி ஜெயிச்சுட்டா இந்த பொண்ணு இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிருவாளா? பவித்ரா ஜெயிச்சிட்டா நீங்க உங்க குடும்பத்தோட பிளாட்டை காலி பண்ணிட்டு இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே போயிடணும். வாங்க. ஹலோ ஹரி சார். இங்க பேரை நோட் பண்ணுங்க. வாங்க. உங்க பேரு? இவர்கிட்ட ஷீட்டை வாங்கிக்கங்க. இவர்கிட்ட வாங்கிக்கங்க. உங்க பேரு? இந்தாங்கம்மா. பரிமளம். ஹலோ சார். அங்க போய் உங்களுக்கு பிடிச்சவங்களை செலக்ட் பண்ணி அங்க போட்டு போட்டு. போட்டுருங்க. வணக்கம் சார். வாங்க. உங்க பேரு? ராமானுஜி. அங்க. இந்தாங்கம்மா. வாங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. இதில் கையெழுத்து போடு.